ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து உங்களுடைய நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த நோட்ஸு இது எல்லாமே எனக்கு காலேஜில் கொடுத்த பிஎட் புக்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில சென்டரில் கொடுத்த மெட்டீரியல் சரிங்களா, அதை வந்து கம்பேர் பண்ணி தான் எழுதி வச்சுருக்கேன். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரிங்களா. இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோ பார்ட்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து யூனிட் 1ஓட ஸ்டார்டிங் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு புரியுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு 2017க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிற டிஆர்பி கொஷினும் இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பி கொஷினும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது சரிங்களா. நம்மளே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஆன்சரு அங்கே வரக்கூடிய கீ ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. பேசிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அதை ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம் சரிங்களா. அதனால் இது நோட் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சைக்காலஜி அப்படிங்கிற கிரீக் வேர்டு பார்த்திங்கன்னா சைக்கோஸ் அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லுவோம், லாகஸ் அப்படின்னா அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஆன்மா மனம் பற்றி படிப்பதாக கருதப்பட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது நடத்தையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு சரிங்களா. ஃபஸ்ட்டு அதை வந்து ஆன்மா மனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அதை பார்த்திங்கன்னா நடத்தையை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி என்பது மனித நடத்தையை முழுமையாக அறிந்து பின்னர் நடக்க இருப்பதை முன்னதே தெரிவிப்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதுதான் வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது. மனிதன் பார்த்திங்கன்னா 3 நிலை சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிந்தித்தல், இன்னொன்று உணர்தல், அதுக்கடுத்து பார்த்தோன்னா புறச்செயல்களை இயற்றுதல் சரிங்களா. சிந்தித்தல், உணர்தல், அதற்கடுத்து புறச்செயல்களை இயற்றுதல். அதில் பார்த்திங்கன்னா ஹார்மிக் கொள்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹார்மிக் கொள்கை சொன்னது வில்லியம் மக்டூகல் சரிங்களா. இவர் வந்து எந்த நாடு அப்படின்னா ஆங்கில நாட்டு அறிஞர் சரிங்களா. ஏன்னா கொஷின்ஸ் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துட்டு அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரிலாமே இருக்கும். அதனால் அதுக்கு எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொள்கைக்கு இன்னொரு பேர் வந்து நோக்க கொள்கை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பர்பஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஹார்மிக் கொள்கை அப்படின்னா மனிதனோ விலங்கோ நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கம் புலப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. வில்லியம் மக்டூகல் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதனோ விலங்கோ நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கம் வந்து என்ன பண்ணுது, புலப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு கோட்பாடு டிச்னர் சரிங்களா. வில்கம் உண்ட் இவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. வில்கம் உண்ட் வந்து ஃபஸ்ட்டு லேபரேட்டரி இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மனம் அறிவுசார் இயக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. வடிவமைப்பு கோட்பாட்டில் மனம் அறிவுசார் இயக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மன இயக்கத்தின் தன்மையை அறிய அகநோக்குமுறையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. மன இயக்கத்தோட தன்மை அறிய அகநோக்கு முறையே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி அப்படிங்கிறது கான்சியஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை அறியுதல். சைக்காலஜிக்கான டெஃபினேஷன்ஸ் இது எல்லாமே சரிங்களா. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. அதில் இது ஒன்று சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இருத்தற் கொள்கை அப்படின்னும் சொல்கிறாங்க சரிங்களா. எஸ்டர்ஸ்டம் அகநோக்கு உளவியல் அப்படிங்கிற வேறு பேரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடத்தையியல் அப்படிங்கிறது பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவோம். டோர்மன், உரல் கல்த்ரே, அதுக்கடுத்து ஸ்கின்னர் இவங்க எல்லாமே ஒரு சில இதை சொல்லியிருக்காங்க. நடத்தையியல் அப்படிங்கிற சொல்லு ஜே.பி. வேக்சன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உளவியல் பிரிவு சரிங்களா. பிஹேவியரிசம் அப்படிங்கிறது ஜே.பி. வேட்சன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உளவியலில் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய புத்தகம் பார்த்திங்கன்னா சைக்காலஜி அஸ் பிஹேவியர்ஸ் வியூவர்ஸ் இட் சரிங்களா. நடத்தையர்களின் நோக்கில் உளவியல், அதுதான் அவர் எழுதின புக்கு சரிங்களா. சைக்காலஜி அஸ் பிஹேவியர் வியூஸ் இட். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு புக்கு நேம் கொடுத்துட்டு அது யார் ஆத்தர் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்காக இது வந்து எழுதி வச்சது. கண்ணால் பார்க்கக்கூடிய நடத்தையை உளவியல் பொருளாக கொள்வதே அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தையோட அடிப்படை அலகு மறிவினை ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது தூண்டல் துங்கலங்கள் இணைப்பு சரிங்களா. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நடத்தையின் அடிப்படை அலகு பார்த்திங்கன்னா
மறிவினை ரிஃப்ளெக்ஸு ஆர் வந்து தூண்டல் துலங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேபி வாட்சன் அப்படிங்கிறது எந்த குழந்தை வேணாலும் என்கிட்ட கொடுங்க, அவங்கள வந்து நான் நல்லவராகவோ அல்லது கெட்டவராகவோ வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து நாக்கின் அசைவினாலே பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா நடத்தை கோட்பாட்டினர். சரிங்களா, இங்கே வந்து நடத்தை கோட்பாடு, அறிவுசார் கோட்பாடு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நடத்தை கோட்பாடை பற்றி சொல்கிறவங்களோட கருத்து என்னென்னா, நாக்கு நமக்கு வந்து அசைகிறதுனால தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே அறிவுசார் கோட்பாடு இருக்கவங்க சிந்தனையின் விளைவால் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இயல்புக்கு கொள்கையை வந்து சொன்னது மக்டூகல் கொடுத்துருப்பாங்க. சூழ்நிலைவாதி வந்து பர்னாட் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உளப்பகுப்பாய்வு சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து நரம்பியல் மருத்துவர். இவர் மனம் 3 நிலைகளை இவங்க தான் கருதியிருக்காரு. அது வந்து மனதின் உள்ளமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இட்டு அப்படிங்கிறது அடிநிலை மனம், ஈகோ அப்படிங்கிறது நனவுநிலை மனம். சரிங்களா, தன்னுணர்ற்ற அடிப்படையாக கொண்டது. அதுக்கடுத்து சூப்பர் ஈகோ அப்படின்னா மேல்நிலை மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமூக பண்பாடு சூழ்நிலைகளால் உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்டு அப்படிங்கிறது அடிநிலை மனம் அல்லது ஆழ்நிலை மனம் அல்லது விலங்கியல் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுமையின் அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனைத்து ஊக்கிகளும் இதனுள் என்ன பண்ணும் அடங்கும். சரிங்களா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் செக்ஸ், அக்ரெஷன், ஆதிக்கம் இதெல்லாமே அதிகம் பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட்டு என்பது ஆழ்நிலை மனம் அல்லது விலங்கியல் மனம், ஆல்ரெடி சொன்னது. பிற மனநிலைகளில் இயக்கத்திற்கு தேவையான சக்தி இது வந்து என்ன பண்ணுது தருது. சரிங்களா, இது வந்து லிபிடோ எனப்படும் கீழ்த்தரமான மகிழ்ச்சி பெறுதலை நோக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சூழ்நிலையோட உண்மை நிலை இது எல்லாமே அறியாது. தன் இச்சைகளையும் தேவைகளையும் மட்டுமே பற்றி வந்து பூர்த்தி செய்வதில் குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஈகோ நனவு நிலை மனம். சரிங்களா, தன்னுணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரின்சிபல் ஆஃப் ரியாலிட்டி சார்ந்து அமைபவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இட்டோட நடவடிக்கை கண்காணிக்கும். சரிங்களா, போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவை ஆளுமை நிர்வாகி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எது அப்படின்னா ஈகோ. இட்டு நிலையில் எந்த ஊக்கி எவ்வாறு செயல்படலாம் என்று தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஈகோ மேல்நிலை மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6 வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மனசாட்சி, வாழ்க்கை குறிக்கோள், மேல்நிலை மனதின் திறன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இட்டின் ஊக்கத்தினை இது வந்து தடை செய்கிறது. நல்லொழுக்க பண்புகளை மேற்கொள்ள ஈகோவை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனதின் செயல்படக்கூடிய 3 நிலைகள் நனவு நிலை, துணை நனவு நிலை, அதுக்கடுத்து அடிமன நிலை அப்படின்னு சொல்லுது. கான்சியஸ் லெவலு, இடை மனநிலை அல்லது துணை நனவு நிலை, ப்ரீ கான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் லெவலு. அதுக்கடுத்து அடிமன நிலை அப்படிங்கிறது அன்கான்சியஸ் லெவல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இதோட டீட்டெயில்டு பார்ட் வந்து 2ல் பார்ப்போம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டேர்ம்ஸு இல்லை வேர்ட்ஸ் வந்து மாற்றி சொல்லியிருந்தால் இல்லை கண்டென்ட் எதனா மாற்றி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதோட போதும் ஸ்டாப் பண்ணிக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த நோட்ஸு. இப்போது ஒரு சில சேஞ்சஸ் இதெல்லாமே இருக்கலாம். மோஸ்ட்லி பிஎட் புக்ஸில் அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. எம்எட் புக்ஸில் ஒரு சில நியூ கண்டென்ட் இதெல்லாமே இருக்கும். எம்எட் புக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாமே தான் இருக்கும். ஸோ நான் வந்து பிஎட் புக்கு வச்சு படித்தது ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்து நோட் பண்ணது. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.